Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணத்தில் தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதி தென்காசி தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனுடைய ஏற்பாட்டிலே பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இங்கே குவிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. செல்லுகிற இடங்களிலெல்லாம் மக்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசி தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு மாவட்ட கழக செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய ஏற்பாட்டிலே இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இங்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்காசி திருநெல்வேலி மாநில நெடுஞ்சாலை 39 4 வழிச்சாலையாக மாற்ற 430 கோடியே 71 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை வேகமாக நடைபெறாமல் ஆளுகிற திமுக அரசு இதுவரை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தலைமையிடமாக கொண்டு தென்காசியை தனி மாவட்டமாக உருவாக்க வேண்டும். அதை உருவாக்கி இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கட்டிட பணிக்கு 119 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நிறைவடைந்துள்ளன. தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3861 விவசாயிகளுடைய கடன் தொகையான 90 கோடியே 41 லட்சம் ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தென்காசி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாக கட்டிடம் நீதிபதிகள் குடியிருப்பு 15.45 கோடி ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. பாவு சத்திரம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி, ஆவுடையார் பாளையம் பொன்னுசாமி நாடார் அரசு மேல்நிலைப்பள்ளி, வினைத்தீர்த்த தாடாப்பட்டி, வீராணம், அதே போன்று குறும்பலாப்பேரி, புல்லுக்காட்டுவாசை ஆகிய அரசு மேல்நிலைப் பள்ளிகளுக்கு வகுப்பறைகள், ஆய்வறைகள், அதே போன்று கணிப்பொறி அறை, குடிநீர் வசதி, கழிப்பறை மற்றும் சுற்றுச்சுவர் ஆகியவை 6.80 கோடி ரூபாய் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. சுரண்டை அரசு காமராஜர் கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி சுமார் 18 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகளும், ஆய்வகங்களும், நூலகங்களும், உள்ளரங்களும், சுற்றுச்சுவர் மற்றும் தளவாடங்கள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுடைய நலனின் பாவு சத்திரத்தில் 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நவீன சேமிப்பு கிடங்குகள் 6.25 லட்சம் கோடி ரூபாயில் திறக்கப்பட்டிருக்கிறது. பாவு சட்டத்தில் முதன்மை பதப்படுத்தும் மையம் மற்றும் விவசாயிகளுக்கு வணிக வளாகம் 3.8 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனை 48 படுகைகள் கொண்ட பல்நோக்கு மருத்துவ புறநோயாளிகள் கட்டிட பிரிவு 9 கோடியிலே மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்டது. தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தற்காலிகமாக செயல்படும் வகையிலே 4.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பணிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு இன்று வரையில் அதில் செயல்பட்டு வருகிறது. தென்காசி கோட்டாட்சியர் அலுவலகம் முதல் தலைமுறை கட்டிடத்திற்காக 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்து திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு 2.15 கோடி ரூபாய் கட்டிடம் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. சுரண்டை நகராட்சி அனும நாட்டின் குறுக்கே 3.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிய பாலம், அதே போன்று அயன்குறும்பலேரி, ஆவுடையானூர், மாடியானூர், அதே போன்று வினைத்தீர்த்த நாடார்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கீழ்கலங்கள் கால்நடை மருத்துவமனை கட்டிடம் கட்டுவதற்கு 40 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த பகுதியிலும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த தென்காசி மாவட்டத்திலே தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு கொடுத்திருக்கிறது. தென்காசி சட்டமன்ற தொகுதியிலே மக்களுடைய கோரிக்கையாக தென்காசி தலைமை மருத்துவமனையில் கூடிய மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும். அதே போன்று அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட இரட்டைக்குளம் முதல் ஊத்தமலை வரையிலான கால்வாய் திட்டத்தை அதிமுக அரசு ரத்து செய்திருக்கிறது. விவசாயிகள் நலன் கருதி இந்த கால்வாய் அமைக்கக்கூடிய பணியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி தாலுகா பாவு சத்திரம் காப்பி சொத்தலக்கால் அரசு மேல்நிலைப்பள்ளி, அதே போன்று சொந்தமான இடத்தில் அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரி அமைச்சிட வேண்டும். அதே போன்று தென்காசி நகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரிங் ரோடு பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இங்கு இருக்கக்கூடிய மக்கள் வைத்திருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட எழுச்சியான இயக்கமாக இன்றைக்கு மக்களோடு மக்களாக மக்களுடைய தலைவராக, அதாவது விவசாயிகளுடைய பாதுகாவலனாக, குடிமராமத்து நாயகனாக, ஏழைகளினுடைய விடிவெள்ளியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு செல்லுகிற ஒவ்வொரு பகுதியிலும் எழுச்சியோடு உற்சாகமாக
வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த உற்சாக வரவேற்பு மூலமாக இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த திட்டங்களை அனுபவித்தவுடைய முகத்தினுடைய வரவேற்பு, எழுச்சி, மலர்ச்சி எல்லாம் அவருடைய வரவேற்பிலே தெரிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அரியணை ஏற வேண்டும். 2026 அநீதிகளையும் துரோகங்களையும் இழைத்திருக்கக்கூடிய வெற்று வாக்குறுதிகளை அறிவித்து ஏமாற்றிருக்கக்கூடிய திமுக அரியணையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற வெறியோடு இந்த மக்கள் இங்கே குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இன்றைக்கு தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சி உரையை ஆற்றுவதற்காக, அதனை கேட்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் ஏற்றம் பெறுவதற்கும், பெண்கள் முன்னேற்றம் அடைவதற்கும், மாணவ மாணவிகள் தங்களுடைய அறிவியல் கல்வியிலிருந்து அதாவது உயர்கல்வியை பெறுவதற்கும் பல்வேறு வசதிகளை, பல்வேறு உதவிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கி இருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் தான் இந்த எழுச்சியினுடைய முகமாக இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாக காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் பெண்களாக, விவசாயிகளாக, எங்கு பார்த்தாலும் போக்குவரத்து தொழிலாளர்களாக, எங்கு பார்த்தாலும் மனிதர்களாக ஒட்டுமொத்தமாக இந்த தென்காசி நகரமே குலுங்கிக் கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய வருகைக்காக, அவருடைய எழுச்சி உரையை கேட்பதற்காக அந்த காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மக்களை முன்னேற்றுவதில் எப்படி கண்ணும் கருத்துமாய் ஒரு அரசு செயல்பட வேண்டும் என்பதை யோசித்து யோசித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. அப்படி செய்து கொடுக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தான் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக, மக்களுக்கான ஒரு எழுச்சியாக இந்த மக்கள் அதனால் பயனடைந்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு மக்கள் குவிந்திருக்கக்கூடிய இந்த காட்சி மூலமாக நமக்கு காட்டுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அதனை நாம் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியிலே குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பெண்கள் உற்சாகமான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுச்சியான ஒரு வரவேற்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தென்காசி இந்த தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் தற்போது அறிமுக உரையை ஆற்றவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கவிருக்கிறோம்.